சக்தியே காணாமல் போயிட்டார். அப்போ இந்த பீடத்தில் யார் உட்காராலும் உண்மையான சக்தி உள்ளதான் உட்கார முடியும். உண்மையான அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த பீடத்தில் உட்கார முடியும். சத்தியமான உண்மை. கவிதையம்மா 1 மணி நேரம் உட்காந்து வாக்கு சொல்லியிருக்காங்க. 7 மொழியில் இந்த ஒரு 1000 வயசு பிள்ளையெல்லாம் பேச வச்சுருக்கிறோம். இதுதான் இந்த மலையோட அதிசயம். இங்கே வந்திருக்க பகவான் இவருக்குன்னே வந்திருக்குது பாரு அந்த பகவான். இந்த அளவற்ற இந்த அவருடைய பீடத்தில் அவர் கலசுக்கு மேலே யார் உட்காந்து அவரே கேள்வி சொல்லுவார். அந்த கலசில் யார் உட்காந்துருக்காங்க? இந்த சின்ன கலசுக்குள்ள எம்பெருமான் மாயவர். மகனே என்ன வருத்தப்படாது, உங்கள் மகனை பேச வைக்கலாம். சற்று முன்னாடி பூஜை பண்ணிட்டு உங்கள் மகனை எங்கே உட்காந்துருக்காரு, எப்படி அந்த பின்னாடி உட்காந்துருக்காங்க அந்த பேசலாம். இந்த இடத்துல பகவான் அவர் ஒரு நேரடியாக கடவுள் வர மாட்டாங்க. எந்த ரூல்ஸ் கூட அந்த ரூல்ஸில் அவர் ஞானியா அகத்திய பெருமானாக வந்திருக்காங்க. கருப்பசாமி இந்த இடத்துல இந்த மலைக்கு நமக்கு நாம் எல்லாமே வெளியூருக்காரரு. இந்த ஊரில் பிறக்கல நாளெலாம் வெளியூர் இருக்கிற வந்தது தான் நமக்கு இந்த பந்தம் கிடச்சிருக்குது. உள்ளூரில் என் மனைவி மட்டுமே, மீதி எல்லாம் வெளியூர்ந்து வந்திருக்குது. நம்ம அதுதான் இந்த உள்ளூர் கிடைக்காத பெருமை நமக்கு தான் கிடச்சிருக்குது. போனது என்ன புண்ணியம் நமக்கு. இந்த மலையில் அடிக்கொரு லிங்கம் இருக்குது. பூமிக்குள்ள 10 அடி ஆழத்தில் அடிக்கொரு லிங்கம் இந்த மலையில் இருக்குது. இந்த ஊரில் காவிரியார் தாண்டதுங்க இந்த மலையில் அடிக்கொரு லிங்கம். மண்டையோடு வெடிக்காது, இறந்து போனீங்க செத்தால் வெடிக்காது. நம்ம இறந்து போன ஆத்மாவுக்கு வருஷத்தில் 16 நாள் தான் பூமிக்கு வராங்க. அவங்களுக்கு வருஷத்தில் புரட்டாசி மாதம் மட்டும் அரிசி மாவு எள்ளும் கலந்து கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. டெய்லி சாப்பாடு போடுறது, மாசூருக்கு சோறு கொடுக்குறது ஆகவே ஆகாது. பாரு இப்போ எவ்வளோ அழகாக அந்த அம்மா அழகு தேவை இளமையாக காட்சி கொடுத்துருக்காங்க பாரு. அப்போ எதுக்காக கொடுக்குறாங்க? உன்னோட கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு பாகசாமி. நான் வந்து செல்லுமையாக கூட வச்சிருக்கிற காட்சி தான் அந்த காட்சி. அன்னைக்கு அந்த புடவையில், இன்னைக்கு இந்த புடவையில் எதுக்காக வந்திருக்காங்க? அழகு கண்ணே பட்டு போய் அம்மாவை சுற்றி போடணும். கஷ்டப்படாதீங்க, வாடாதீங்க, வதங்காதீங்க, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான். அங்கே பாருங்க எவ்வளோ கண்ணு மை வைங்க, பொட்டு வைங்க, கண்ணு சிட்டாத கண்மையாக எடுத்து வச்சுருங்க. கண்ணுக்கு அந்த பொட்டு சேவப்படுத்தாங்க சாமி. அப்படியே இங்கே வச்சுருக்கிற லட்சுமி அம்மா நீங்கள் யாருக்கு தெரியுங்க? லட்சுமி ஆப் போடல, நான் போட முடியல. அடியார கண்மை வை, கண்மையிலேருந்து கூப்பிடுது ஆப்புகள். நான் இங்கே வைக்கிற எப்படி ஆப் போடலன்னு தெரியும். நாம தான் போட முடியல. ஒரு வீட்டுக்கு வர 13 பேர் இது பார்த்து களை வைக்குது. ஆனால் மலைக்கு வர முடியல. மலைக்கு வந்து 5 லட்சம் லாபம். ஆனால் அம்மாவை மறந்துட்டாங்க. எத்தனை நாளில் 3 நாள் கால் வச்சேன். எவ்வளோ லாபம்? ஏணி எடுத்தாது வைங்க சாமி. 5 லட்சம் லாபம். ஏணி வேணுமா? தூக்கியாங்க சார். ஏணி சாமி கருப்பசாமி வந்துட்டாரு. சாமி கொடுங்க அந்த கொண்டா. சாமி கருப்பசாமி சிவாய நமகா. இந்த இடத்துல ஏணி பட்டம் இந்த மாலை ஜோரா மாலை வருது. சாமி பேசுங்க. அந்த மகனுடைய கஷ்டத்தெல்லாம் எனக்கு வைங்க சாமி. நீங்க வந்திருக்கிறீங்க அந்த நீங்க வந்திருக்கிறது இந்த அடியா இந்த மலையோட பிரதிநிதியா வந்திருக்கிறீங்க. கலசம் பைக்கா இருக்குது சாமி. பாருங்க கலசுக்குள்ள என்ன ஆடுது. நம்ம என்ன சொல்லியே கொடுத்தேன். அவருடைய நல்ல மனசுக்கு பகவானே அந்த யார் உள்ள இருக்காங்க அடியாரும் தெரியுது பத்தில எல்லாரும் தெரியணும். சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அசைக்க அப்படின்னா ரொம்ப நாளே முடியாது. இது சத்தியமான உண்மை. இது வரல எப்படியோ கலசுக்குள்ள யார் ஆடுறா? அவங்க கணவன் மணியை உள்ள ஊந்து விளையாடுறாங்க. மகனே என் மேலே கஷ்டப்படுத்தாத, இனிமேல் உன்னோட வாழ்க்கை மென்மேலும் உயரும். நீ இந்த மலையில் ஒரு அங்கமாக செயல்பட போகிற. ஒவ்வொரு அமாவாசைக்கு இந்த இடத்துல வா, என்னை வழிபாடு பண்ணி தலை நிமிர வைக்கிறேங்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்லி கொடுத்து ஆடுதுன்னு. பகவானே கருப்பசாமி நீங்கள் என்ன நீங்கள் பேசுங்க வாய் தொடர்ந்து. இந்த பேரத்தில் வந்திருக்க இந்த மகன் வாடி வதங்கி. கருப்பசாமி வா, கருப்பராயா மாமரா வா, கருப்புசாமி வாங்க. 18ஆம் படி கருப்பணசாமி வாங்க. ஓடுவாங்க ஓடி வாங்க. கருப்பசாமி வேப்பந்தாள 2 பத்திரி கொடுங்க, 2 வைங்க வைத்த. கருப்பசாமி வாங்க. கருப்பசாமி வேப்பந்தளி வேலை அங்கேயும் இருக்கு பாரு, எடுத்து கொடுங்க. வேற அங்கே ஒடிச்சு வச்சுட்டு பாருங்க. நீ பழகா நீ பழகா வீட்டுக்காரர் முன்னாடி ஏனா கொல்லி மலையில குடங்கில சோலையில நானும் 18ஆம் படியேறி கருப்பு சாமி எல்லைய காத்த வந்தான். கண்ணே அந்த 18 படியிலோ எங்க அண்ணன் பெரியண்ணன் பெரிய சுவாமி அந்த அகிடுகள் திடு பாரம் காச்சம் தச்சம் கண்ணே 9 குன்னுல வசூருக்கும் மாசி குன்னு நம்ம மாசி குண்டாடி வாரம்மா நான் காவக்காரன் கருப்பசாமி. கிட்ட பிள்ளி சூனியம் மந்திரமோ மாயமோ ஆகாது கண்ணுங்களம். பாக்குற காட்சி நீங்க பாக்குறீங்க.
கண்ணே நிற்கும் மாட்டுக்கார வாசல் இல்ல, நிற்கும் ஆட்டுக்கார வாசல் இல்ல, நம்ம மாட்டை விட்டு மெச்சிருண்டா. டே எங்க மாமே மைத்தினாரே, நாங்க அம்மையப்பங்காரால, நாங்க காரால பிள்ளைங்கள, நாங்க கருவறுத்த தெய்வம் மாடா. கண்ணே நீ நம்பினவன் நான் கைவிட்டதில்லை கைவிட்டதில்லை, நான் கருப்பா சுவாமி சொல்றேன்னா சத்தியா கண்ணே உன்னு கலசம் இருக்குதுவே, கலசம் இருக்குது, அதுக்குள்ள என்னடா தெரிஞ்சுது, எதப்பா தெரிஞ்சுதுன்னு கேட்கறேன்டா கருப்பண்ணு. கண்ணே கலசமும் பாரமா இருக்குதா இருக்குதா, கண்ணே உள்ள சலசலனு சத்தமும் ஆட்டமும் பாட்டமும் தெரிஞ்சுதா கண்ணே. கண்ணே ஒரு மாதிரியா உடம்பையும் ஆட்டி கொடுத்தாண்டா எங்க காலும் தங்கையாலும் நாக கண்ணித்தாயாரும். கண்ணே உன்னுடைய குடும்பத்தில இன்னைக்கு 11 வருஷமா இன்னைக்கு கனவாசம் போவாம நீ சோத்துக்கு பிச்சைதான் எடுக்கல கண்ணு கண்ணு. கண்ணா இன்னைக்கு வனவாசம் போய் நல்லோ நம்ம பஞ்சமும் பொழைக்கு போகலாமா, இன்னைக்கு 11 வருஷமா ஆண்டு காலமா இன்னைக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. கண்ணே நம்ம துன்பப்பட்டோம் தூரப்பட்டோம், நம்ம யாருக்கிட்ட போய் முறையிறது, நம்ம மிசக்கார தெய்வமோப்பா. அங்க ஒரு கண்ணி தேவதைக்கு முதல் பூச உன் தெய்வத்துக்கு பால் பூச படைக்கணுண்டா. என்னப்பா உன்னுடைய தெய்வத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கல்லுக்கட்டு செவுரு, ஒண்டி பனைமரம், ஓட வாக்கியா கரவாரத்துல அவன் பிறந்தது வடக்க, நீங்களா கொண்டாந்து பதிவு வச்சுக்கிட்டு ஒரு இடம். இன்னைக்கு அங்கும் பங்காளி, இன்னைக்கு யாரு ஒத்து வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க. கள்ளக்கண்டா நாயக்காண்டா கள்ளக்கண்ணா அப்படி நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த 1 வருஷத்துக்குள்ள உன் குடும்பத்துல ஒரு 2 கால் ஜீவன் உயிர் பேராக போயிருக்கணுமே. 2 கால் ஜீவன்னா பெரிய சொன்னே, 2 கால் ஜீவனா மகனாக இருந்துட்டு தான் நான் கேட்குறேன். 2 கால் ஜீவன் அதுதான் மனிதன். 2 கால் அதான் எப்படியா நல்லவனா கெட்டவனா எதனால் அப்படி இறந்தான். அப்பா யாரும்மா என் தங்கியே, யாருமே இல்லை தங்கியே, அகத்தம்மா உன் காலில் படிரம்மா, உன் காலில் படிரங்கும். அப்பா எனக்கு 5 தலனாகும் அப்பா, எனக்கு தம்மனி கொஞ்சி விளையாடுவேன். அப்பா அந்த ஒரு பாலகனும் அவன் எப்படி இறந்தம்மா, அவன் கட்டி எடுங்கம்மா, அவன் காரணத்தை சொல்லிவம்மா. தாயே அவங்க பங்கனும் எப்படியும்மா இறந்தம்மா, அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துங்களோ எனக்கு பாங்காவும் சொல்லிவம்மா. கண்ணே அருமாடா மகனே, அறிமுள்ள மகனே, கண்ணே அது செய்வான கோளரப்பா, சிந்தனைய செய்வான கோளரப்பா. கண்ணே இன்னைக்கு புத்து மாறாட்டம் செஞ்சு நல்லா இன்னைக்கு மணியா செஞ்சாங்க. கண்ணாம செத்த இடத்தில இன்னைக்கு கெட்டி குச்சியும் இடக்கையும் வராம தெக்கையும் போகாம அடிச்சுட்டாங்க கண்ணு.
அதே மாதிரி கிழக்கு முகமாவும் நீங்க கண்ணீர் வடிக்கிற உன் மகனும் அங்கி நின்று கண்ணீர் வடிக்கிறான். நான் என்னடா செய்யட்டும் ஏதம்மா செய்யட்டும் புலம்புறம்மா. அப்பா இன்னைக்கு கிளம்புலே வர முடியலையே, நான் என்னம்மா சொல்லி வரட்டும் ஏதம்மா சொல்லி வரட்டும் என்று புலம்பி கிடக்கிறம்மா. அப்பா என் தாயாருக்கிட்ட நீங்க நல்லா ஒரு கனிய வாங்கி நல்லா அவங்க இருக்கிற புளிமாட்டு வாசலில நீ அறுத்து 4 மூளைக்கு விசிறினா கண்ணே அது 8 குச்சி கட்டி நான் எட்டி உழைச்சி நல்லா நான் வாண்டா கண்ணு. அம்மா நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு மகளமும் அழுதுவும் புலம்புறம்மா கண்ணு. அம்மா ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம என்னை வளர்த்தி நீயே இன்று புலம்பி கிடக்கிறம்மா. அம்மா நீங்க அழக வேண்டாம் புலக வேண்டாம் இங்க அஞ்சு பார்க்கிறம்மா. நீங்க அழக வேண்டாம் புலம்ப வேண்டாம். அம்மா நீக்கு 3 பொழுது இல்ல 3 மக்காணி நேரத்தில் உன் மகனையும்